ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் தான். அதுவும் நோ காஸ்ட் ஆர்கனைசர் வச்சு எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெல்ஃபில் நான் மாடுலராக இருக்கும் இல்லையா, ஸோ அதை எப்படி நீட்டாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாப்பாவோட ப்ரௌன் ஷீட் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறலாம் சைடில் இருக்கிற ஸ்பேஸில் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிரப் வாங்குவோம் இல்லையா, அதோட பாக்ஸு அது அழகாக ஒரு ஷேப்பில் கட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட பாசி, அதே மாதிரி இயர்ரிங்ஸ் ஒரு இதில் பேங்கிள்ஸு கைக்கு போடுறது எல்லாமே வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதை எந்த பாக்ஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டேட்ஸ் வாங்கினோன்னா தருவாங்க இல்லையா, அது எல்லாமே. இது எதுவுமே நான் இந்த ஆர்கனைசர்லாம் காசு கொடுத்து வாங்கலை. அதிலே உள்ள ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட வாட்ச்சு, ஹிப் பெல்ட்டு இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சைடில் உள்ள ஸ்பேஸில் பாப்பாவோட மிக்கி கிளிப்ஸ் எல்லாமே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோன்னா பாக்ஸ் அட்டைப்பெட்டி தருவாங்களே, அதை வச்சு அதுக்குள்ளே ஒரு லைன் டேட்ஸ் பாக்ஸு, அதே மாதிரி ஸ்வீட் வாங்கினா கொடுக்குற பாக்ஸு, அதே மாதிரி பென் வாங்கினா கொடுக்குற பாக்ஸு, இது எல்லாமே தான் வச்சு அதுக்குள்ளே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். போல் நம்ம பாக்ஸாக வச்சுட்டோம்னா எந்த பொருளையுமே தேடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான பொருளை அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வீடியோக்காக காட்டல, எங்கள் வீட்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். துணிக்கடையில் வாங்குகிற அட்டைப்பெட்டியில் எங்களோட பர்ஸு, அதில் நிறைய எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, என்னைக்காவது தேவைப்படும் அப்படிங்கிறலாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஒரு கவரில். அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்கும்னா கம்மு, அதே மாதிரி ஸ்டாப்லர் பின், பஞ்சிங் மிஷினு, அந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாமே, ஸ்டாப்லர் பின்னு, இது செல்லோ டேப்பு, இது எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும் சும்மா இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், ஸ்பேஸ் இருக்கிறனால. இந்த பாக்ஸில் ஃபுல்லாகவே என்னோடது இருக்கும். அந்த லேண்டேஜ் பாக்ஸில் பாப்பாவோடது. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோடது இருக்கும். அதில் என்னோடய பொட்டு, இதில் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு, வாட்ச்சு, வெள்ளி ரிங்கு, இந்த மாதிரி நெக்லஸ் ஒன்று இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கிளிப்பு, ஹேர் பேண்டு, அந்த மாதிரி ஹேருக்கு போடுற அக்சசரிஸ் இருக்கும். இது என்னோடய அம்மாவோட பேங்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு ரோஸ் பவுட்ரு, நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக ஒன்று மட்டும் முன்னாடி போட்டு வச்சுருப்பேன். இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் A to B ஹோட்டலில் வாங்கின பாக்ஸ் தான். இதில் பார்த்திங்கன்னா இது இருக்கும், ஊக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடிக்கடி தேடிட்டு இருக்க தேவையில்ல, இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே ஊக்கு எல்லாமே இருக்கும். பர்ஃப்யூம் வச்சுருக்கேன் இருக்கிற ஸ்பேஸில். அப்புறம் ஒரு பென் பாக்ஸ் வச்சு டிமார்ட்டில் வாங்கினது தான். நாங்கள் வாங்குகிற பெண்ணை, வீட்டில் கிடக்கிற எக்ஸ்ட்ரா பென் எல்லாமே தேடிட்டு இருக்காமல் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஜவ்வாது வச்சுருக்கேன், இடத்த யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கேலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி 2 கண்ணாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சீப்பு எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு பாக்ஸ் வச்சு, இதுவும் ஸ்வீட் பாக்ஸ் தான். பாப்பாவோட பென்சிலு, ரெகுலராக யூஸ் பண்ணுறது எரேசரு, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஷார்ப்னரு அந்த மாதிரி. பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் A4 ஷீட்டு, ஹஸ்பண்டோட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப் இருக்குது. இந்த நான் மாடலர் ஷெல்ஃப், ஓப்பன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் அண்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.